சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 39வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மனையில் வருபோகத்தின் மாதர் மக்கள் பாச வினையில் அழுந்திவிடாதே, உனை இழந்து காணாமல் கண்டானை காட்சியற கலந்து பூணாமல் எப்பொழுதும் பூண். இன்றைய பாடல் நமக்கு அந்த பெருமானின் திருவடியை அடைகின்ற படிநிலையை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா, நான் இப்படி பாசத்திலேயே அழுந்தி இருக்கிறனே, எனக்கு எப்போ பெருமானின் கருணை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நாம் நிற்போம். அதற்கான ஒரு பதிலாக இன்றைய பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது மனையில் வரு போகத்தில் மாதர் மக்கள் பாச வினையில் என்று சொல்லுகின்றார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தில் நாம் அழுந்தி நிற்கின்றோம். அது என்ன தனு கரண புவன போகம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனு என்று சொல்லப்படுவது இந்த உடல். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உடல் எப்படிப்பட்ட, அதாவது மனித உடலாக இருந்தாலும் சரி, மிருக உடலாக இருந்தாலும் சரி, அதனால் அதுதான் தனு என்று சொல்லப்படுவது உடல். அதனால வர்ற கரணங்கள், அதாவது ஒரு உடல் எப்படிப்பட்ட உடல் எடுக்கின்றோமோ அதற்கான கரணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருவிகள் என்று பொருள். இன்றைய காலகட்டத்தில் நாம் அரிக்கருவி, பொறிகள், புலன்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயம். ஆக கருவிகளை கொடுத்து அருள் செய்கின்றான். 36 தத்துவங்கள் இதில் அடக்கம். ஆக தனு கரணம். அடுத்தது புவனம். புவனம் என்று சொல்லப்படுவது இந்த உலகம். நாம் எப்படிப்பட்ட இடத்தில் பிறக்கின்றோம், எப்படிப்பட்ட இடத்தில் வளர்கின்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த புவனம் என்று சொல்லப்படுவது. அடுத்தது போகம். போகம் என்பது நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே போகம்தான். ஒரு இனிப்பு சாப்பிட்டாலும் அது போகம்தான், மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருந்தாலும் அதுவும் போகம்தான். ஆக தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தை நமக்கு பெருமான் கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வினையை கழிப்பதற்காக. ஏன்னா இந்த தனுகரண புவன போகத்தின் மூலமாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகின்றோம். யோசிச்சு பாருங்க, மனம் மொழி மெய் என்று சொல்லப்படும் முக்கரணங்களால் வினையை ஈட்டுகின்றோம். இந்த முக்கரணங்களால் தான் இந்த வினையையும் நாம் மெலிவிக்க முடியும். ஆக தனுகரண புவன போகம் பெருமான் கொடுத்து இந்த வினையில் இருந்து நம்மை மீட்டு எடுக்க முயற்சி செய்கின்றார். அந்த குறிப்பை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க. அதாவது வைரத்தை வைத்து வைரத்தை அறுப்பது போல, மானை வைத்து மானை பிடிப்பது போல என்பது மாதிரி கருவிகரணங்களால் நாம் வினையை ஈட்டுகின்றோம். அதே கருவிகரணங்களால் தான் நாம் மீளவும் முடியும். ஆனால் அந்த கருவிகரணங்களே நான் அப்படின்னு சொல்லி நின்றுடக்கூடாது ஒரு உயிர். அதில் தான் பாருங்க, அழுந்தி விடாதே என்று சொல்லுகின்றார். நம்மை சுற்றி இருக்கின்ற நம் குடும்பத்தார், நம்மை சுற்றி இருக்கின்ற நம்மளுடைய சுகம் துக்கம் எதுவாக இருந்தாலும் அதுவே அனைத்தும் என்று அழுந்தி விடாதே என்று சொல்லுகின்றார். மனையில் வரு போகம். போகம் என்று சொன்னால் உடலுக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பம். வினை என்று சொன்னால் மனத்திற்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பம். ஆக மனத்தினால் வருகின்ற இன்ப துன்பமும் இந்த உடலினால் வருகின்ற இன்ப துன்பத்திலும் அழுந்தி விடாதே என்றுதான் நமக்கு முதல் 2 வரிகளில் அருளி செய்கின்றார் ஆசிரியர். சரி, அடுத்தது பாருங்க. உனை இழந்து காணாமல் கண்டானை காட்சியற கலந்து பூணாமல் எப்பொழுதும் பூண். எப்படி நாம் பெருமானை கலந்து இருக்க வேண்டும் அப்படின்னா, நீ வேறு நான் வேறு என்பது இல்லாத அளவிற்கு நாம் நிற்க வேண்டும் பெருமானின் இன்பத்தில். உண்மையாக சொல்லப்போனா இங்கே பாருங்க, உனை இழந்து எப்படின்னா, நான் என்பது இழந்து, நான் 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 அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது முதல்ல இழக்க வேண்டும். அந்த தன் முனைப்பு என்று சொல்லப்படுவது, நான் எனது என்று சொல்லப்படுகின்ற ஆசை அகங்காரம் இது எல்லாமே நம்மை விட்டு போக வேண்டும்.
அதற்கு பெருமானின் துணை இல்லாம அது நடக்காது. ஆக உனை இழந்து காணாமல் கண்டானே, கண்ணை வைத்து பார்க்கல. அதாவது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, அங்கே இருட்டா இருக்குப்பா, என்னால் பார்க்க முடியல, என் கண் பார்வை அவ்வளோ சரியா இல்லை, பார்க்க முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, பெருமானை நாம் எங்கே காண வேண்டும் என்றால் நம் அகத்திற்குள் காண வேண்டும். பெருமான் தன்னை ஒளித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாராம். ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் பெருமானுக்கு. ஏன்னா அப்பந்தான் நம்மளை இயக்க முடியும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை ஒளித்து வைக்கணும் என்று நினைத்தவன் என்ன செய்திருக்கிறான், பூமியிலேயோ இல்ல வான மண்டலத்திலேயோ எங்கேயாவது ஒளிச்சு வச்சான்னா ராக்கெட்டை வச்சு கூட இவன் வந்துருவான். ஆனா இவன் தேடாத ஒரு இடம் எதுன்னா அவனுக்கு உள்தான். அதனாலதான் உள்ள போய் உக்காந்துக்கிட்டாராம். அனைத்தையும் கடந்து உள்ளே இருப்பதனால்தான் அவனுக்கு கடவுள் என்று பெயர். கடந்து உள்ளே இருப்பவன், உள்ளே நின்று நம்மை இயக்கிக் கொண்டிருப்பவன், உள்ளே நின்று நமது அனைத்து செயல்களையும், இந்த விட்னஸ் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் உடன்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கூடயே இருந்தாலும் நாம செய்கின்ற தவறுகளுக்கு அவன் உடன் வருவது கிடையாது. ஆனா நம்ம கூடையே நின்று அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று சொல்லுவார். அதாவது கீழ்கணக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறோம்ல, டெசிமல் வேல்யூ 2 டெசிமல் பாயிண்ட் 6 டெசிமல் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பேங்க்கில் கூட 16 டெசிமல் பாயிண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த நானோ செகண்ட்ஸ்ன்ற அந்த அளவுக்கு போனா கூட அதையும் எழுதி வைத்து கொண்டிருக்கின்றான் நம் சிவபெருமான் நம்ம கணக்கில். அப்போதான் நாளைக்கு அதை கரெக்டாக சரியான விதத்தில் பட்டுவாடா பண்ணணும் இல்லையா, அதற்காக. ஆக காணாமல் கண்டானே, இதில் என்னன்னா பெருமான் தன்னை ஒளித்து வைத்திருக்கின்றான். அவனை நம் புறக்கண்களால் பார்க்க முடியாது. நமக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த உடலில் கிடைத்த கண்கள் மூலமாக பெருமானை பார்க்க முடியாது. நான் பார்க்கின்றேன் அப்படின்னு போனாலும் பார்க்க முடியாது. ஆக நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் நாம எதையெல்லாம் வைத்து பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை எதுவுமே வைத்து பெருமானை பார்க்க முடியாது. பாசகரணங்களாலும் பசுகரணங்களாலும் பார்க்க முடியாதவனை பதிகரணங்களால் மட்டுமே பார்க்க முடியும் என்பதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. ஆக காணாமல் கண்டானை காட்சி அற கலந்து, அதாவது இப்படி பார்க்கிறேன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதே தெரியாம அழுந்தி. இதற்கு சரியான உதாரணம் நாம தூங்குவதுதான். நான் இந்த நேரத்துல தூங்கினேன், இந்த ஆழத்துல தூங்கினேன், இந்த நேரத்துல எழுந்தேன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப தூங்குகின்றோம் என்பது தெரியாது, எப்போது எழுந்திருக்கின்றோம் என்பதும் தெரியாது. தூங்குவது படுக்கும்போது நமக்கு தெரியும், எப்போ அப்படியே உள்ள போயிட்டோம் அப்படிங்கிறது தெரியாது. முழிச்ச உடனே தெரியும் நல்லா தூங்கினேன் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நாம பெருமான்ல நீ வேறு நான் வேறு என்பது இல்லாமல் அழுந்த வேண்டும் என்ற ஒரு குறிப்பு தூக்கத்தை போல சொல்லிட்டு, காட்சி அற கலந்து பூணாமல் எப்போதும் பூண், இப்படிப்பட்ட நிலையிலேயே நீ அழுந்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். நமக்கு 7ஆம் திருமுறையில திருவாழ்கொழிப்புத்தூர் என்ற ஒரு பதிகம் இருக்கு. அதாவது தலைக்கலன் தலைமேல் தரித்தானை என்ற ஒரு பதிகம். அதுல பாத்தீங்கன்னா பெருமானை மறந்து வேற என்ன நான் நினைக்க போறேன் அப்படின்னு ஒரு அதுதான் அங்க பதிகத்துல இறுதியில வர்ற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா பெருமானை தவிர நினைக்கக்கூடிய பொருளோ பெருமானை தவிர சுகிக்கக்கூடிய பொருளோ இந்த உலகத்தில் இல்லை என்பதை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பதிகம். அதுல இந்த 39வது பாடலுடைய சாராம்சம் அப்படியே நமக்கு இந்த 10 பாடல்கள்ல வச்சு நம்பி ஆரூரர் அருளி செய்திருப்பாரு. நம்ம இன்னைக்கு எதையெல்லாம் நிலை என்று நினைக்கின்றோமோ அது நிலை இல்லை, பெருமானை நாம் அடைவது ஒன்றே நிலையானது என்பதை நமக்கு வாழ்கொழிப்புத்தூர் பதிகம், வாழ்கொழிப்புத்தூர்னு மட்டும் கிடையாது, நம்பி ஆரூரர் நிலையில்லாமையை பத்தி அத்தனை இடங்கள்ல பாடியிருக்கிறாரு, அத்தனை இடங்கள்ல குறிப்பு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் படிக்கும்போது ஐயோ எப்படி உருகி உருகி இந்த நிலையில்லாமையை சொல்லியிருக்கிறாரு நம்பி ஆரூரர் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பிரமிப்பா இருக்கும். அற்புதமான ஒரு பதிகங்கள் அருளி செய்திருக்கிறாரு. அதுல திருவாழ்கொழிப்புத்தூர் பதிகத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். அப்படியே இந்த 39வது பாடலுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிகம்.
ஆக 39வது பதிகம் நமக்கு படிநிலையை உணர்த்தி எப்படி பெருமான் நம்மை ஆட்கொள்ளுகின்றார், எப்படி நாம் அதில் அழுந்தி இருக்க வேண்டும் என்ற அறிவுரை பாடலாக அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.